புதுச்சேரி விலையூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூரில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். முதலில் தேர் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. அதன் பின்பு திருக்காமேஸ்வரர் அம்மன் ஆகிய தேர்கள் இழுத்து செல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களிலிருந்தும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி புதன்கிழமை வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியாவின் பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது. இதற்காக தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமை மீதான மக்களின் நம்பிக்கை, வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு, முயற்சி வெளிப்படையான ஆட்சியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு இலக்கு உங்கள் தலைமையின் கீழ் வெற்றி பெறும் என்று அதில் முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடும் வெயில் காரணமாக வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்தவிதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. முன்னதாக மே 31ஆம் தேதி வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கடும் வெயில் காரணமாக புதுச்சேரியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் வேட்பாளர்கள் காலக்கெடுவிற்குள் தேர்தல் செலவை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களுக்கான கணக்குகளை சமர்ப்பிப்பதற்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களின் தேர்தல் கணக்கு முகவர்கள் கலந்து கொண்டனர். தலைமை வகித்த மாவட்ட தேர்தல் அலுவலர் குலோத்துங்கன் முகவர்களின் கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்தார். தொடர்ந்து வேட்பாளர்கள் தங்கள் வரவு செலவு கணக்கினை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வலியுறுத்தினர். மேலும் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்கும் வரவு செலவு கணக்குகளை செலவின பார்வையாளர்கள் சரிபார்ப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தியதை கண்டித்து டெல்லியில் அறவழியில் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பேபியை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நெல்லித்தோப்பு சந்திப்பு சுப்பையா சிலை அருகில் மாலை சாலை மறியல் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், மாநில செயலர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், சுதா, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வன், கொளஞ்சையப்பன், ஸ்ரீனிவாசன், கலியமூர்த்தி, சத்யா மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மற்றும் 7 பெண்கள் உட்பட 47 பேரை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். அதன்பின் அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள மூலவருக்கு
ஆண்டுதோறும் கோவில் நிர்வாகம் சார்பில் அக்னி நட்சத்திரம் நிறைவடைக்கும் சமயத்தில் 1008 இளநீர் அபிஷேகம் செய்வது வழக்கம். பொதுமக்களை நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்ற இந்த அபிஷேகம் நடந்துவதாக வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவடைவதால் மூலவருக்கு இன்று 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என திரளானோர் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டுகளித்தனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தாங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்திற்காக கொடுத்தனர். அதேபோன்று உற்சவமூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. கூடப்பாக்கம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக இன்று ஸ்ரீ பிடாரியம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் தேரோட்டத்தில் MP வைத்திலிங்கம், சங்கர் பாபு, ஜெயக்குமார் ரெட்டியார், அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வீராம்பட்டினம் செங்கண்ணீர் அம்மன் ஆலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவ சமுதாய பிரதிநிதிகள், புதுச்சேரி அரசில் மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மீனவர்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி உள்ளது. இதுபோன்று மீனவர்களுக்கு தனி தொகுதியை ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மீனவ சமுதாயத்திலும் பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் என பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் பள்ளி பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரெஞ்சு ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு CBSE பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழிக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையினர் தங்களின் பலத்த எதிர்ப்பை பதிவு செய்ய வீதியில் இறங்கினர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்கம் புதுச்சேரி பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பிரெஞ்சு துறை பேராசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் மௌன ஊர்வலம் ஈடுபட்டனர். காமராஜர் சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பை வந்தடைந்தது. பேரணியில் பங்கேற்றவர்கள் கைகளில் பிரெஞ்சு மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பதாதைகளை ஏந்தினர். புதுவையின் கலாச்சாரத்தை, தொன்மையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு CBSE பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை பிராந்திய மொழியாகவே தொடர்ந்து நீடிக்க செய்ய வேண்டும் என்று போராட்டக் குழுவினர் வலியுறுத்தினர். பேரணியின் நிறைவாக பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த கோரிக்கை மனு இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் ஆரூன், செயலாளர் புவனேஸ்வரி, ஆசிரியை நிவேதா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூரில் ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாகூர் வரை உள்ள சாலையில் யூ-வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூரில் ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் முதல் பாக்கூர் வரை உள்ள சாலையில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க ரூபாய் 79.56 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், சரவணகுமார், மோகன்தாஸ், நாராயணசுவாமி, அழகு என்கின்ற அழகானந்தம், விக்னேஷ் கண்ணன், ஐயப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, MP வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமைந்ததும் 3 அமைச்சர்கள் பொறுப்பேற்காதது, இலாக்கா ஒதுக்காததால் அன்றாட தேவைகளுக்காக அரசை மக்கள் அணுக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். பாஜகவை சார்ந்த நமச்சிவாயம், NR காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கு இதுவரை எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை. மேலும் 3 அமைச்சர்கள் நியமிக்க வேண்டும். ஆனால் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு எந்த பதவி என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 3 வாரம் முடிந்தும் இதுவரை அதற்கான அறிகுறியே இல்லாமல் உள்ளது. அமைச்சர்கள் முறையாக பதவி ஏற்காமல் அல்லது இலாக்காக்கள் அதாவது துறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பது அரசு நிர்வாகத்தில் கடுமையான தேக்கத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் கவனித்தாலும் அனைத்து அமைச்சகங்களுக்கும் முழுநேர அமைச்சர்கள் இல்லாதது அரசின் செயல்பாட்டை தற்காலிகமாக பலவீனப்படுத்தும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியில் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு செய்யும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அரசின் நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் பட்டா மாறுதல், நில உட்பிரிவு மனுக்களை கையாள புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலாகும். இதன்படி தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்திலிருந்து கோப்பு மறு சரிபார்ப்புக்கு அனுப்பும் முறை நிறுத்தப்படும். அனைத்து நில மாறுதல்களும் தாசில்தார், துணை தாசில்தார் அலுவலகத்தில் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு நில அளவீடு செய்யப்பட்டு தொழில்நுட்ப தணிக்கை செய்யப்பட்டு நிலமகள் தரவு தளத்துடன் சரிபார்க்கப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் நேரடியாக இறுதி செய்யப்படும். இதற்கான எழுத்துப்பூர்வ அறிவிப்பை தாசில்தார் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்குவார். மனுக்கள் மீது 60 நாட்களில் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் பூரணாங்குப்பம் முழியன் குளத்தை தமிழக சபாநாயகர் பார்வையிட்டு பாராட்டினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சபாநாயகர் JCD பிரபாகர் புதுச்சேரி பூரணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைப்பு பணியை நேரில் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி வேதபுரி மண்டல தலைவர் ஜெயபிரகாஷ், நெய்வேலி செல்வராஜ், புதுப்பட்டான் விஜயலட்சுமி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் வரவேற்று தமிழக சபாநாயகர் JCD பிரபாகரனுக்கு தமிழரின் பாரம்பரிய பனை மாலை, பனை தொப்பி மற்றும் பனையால் செய்யப்பட்ட அஞ்சலி பெட்டி நினைவு பரிசாக வழங்கினார். முழியன்குளம் சீரமைப்பு பணியின் விவரங்களை பொறுமையாக கேட்டறிந்து பூர்ணாங்குப்பம் பொதுமக்களின் இந்த பணியை வெகுவாக பாராட்டினார். மேலும் இதேபோல தமிழகத்திலும் குளங்கள் சீரமைக்க முதலமைச்சரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார்.
விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்றத்தில் சனாதனத்தை அழிக்க வேண்டுமென்று கூறிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நாடு முழுவதும் விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இயேசுவை என்றும் பரிசு தமிழகம் மற்றும் புதுவை மாநில துணைத் தலைவர் ஞான குருஜி, மாநில பூசாரிகள் இணை அமைப்பாளர் இளங்கோ, மாநில பட்ஜதங் இணை அமைப்பாளர் டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நினைவஞ்சலி செலுத்தும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட இயக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட குருவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் மற்றும் புதுச்சேரி பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் நினைவஞ்சலி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கதிர்காமம் தொகுதி வன்னியர்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவான் நேற்று காலை 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனையொட்டி கருவாடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி குரு பகவானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று காலை கலச பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவகிரக ஹோமத்தை தொடர்ந்து குரு பகவானுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நடுப்பாளையம் கிராமத்தில் கும்பாபிஷேகம் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான நடுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன் மற்றும் ஸ்ரீ துர்கை அம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா மற்றும் முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. முன்னதாக 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி, முத்துமாரியம்மன் மற்றும் துர்கையம்மன் கோவில்களுக்கான வேள்வி, முருகருக்கு 108 திவ்ய பொருட்களை கொண்ட மகா வேள்வி ஆகியவை நடைபெற்றன. மதியம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமையன்று அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஐயனார் கோவிலுக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து படைத்து ஐயனார் சுவாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை கோவிலில் பொங்கல் வைத்து படைக்கும் வழிபாடும், மாலை முத்துமாரியம்மனுக்கு செடல் உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அம்மனுக்கு கும்பம் படைகள் வைத்து வர்ணமுத்து வழிபாடு நிகழ்ச்சியும், இரவு முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. புதன்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் ஆலய திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில்
வைகாசி பிரம்மோற்சவ விழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யாஸ்தானத்திலிருந்து உன்மத்த நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ நிலோத்தம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ செண்பக தியாகராஜர் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய கெண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது. நல்லார தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அம்பாள் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட விழாவில் நாகை, காரைக்கால், திருவாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருநள்ளாற்றில் குவித்தனர்.